புத்திக்கு அதிபதியான புதன் பகவானையே ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும், நமக்கு மட்டும் ஏங்க புத்தி கெட்டு போகுது? மிதுன ராசிக்காரங்க புத்தி கெட்டவங்களா? அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த அளவுக்கு தெளிவான, விவரமான ஆளா இருந்தாலும், எப்படிங்க நம்ம ஏமாறுறோம்? பாசத்தால ஏமாந்து போறோம். அன்புக்கு அடிமையா இருக்கிறதுனால ஏமாந்து போறோம். என்னதான் ஏமாந்து போனாலும், அதனால பாதிக்கப்பட்டாலும், நம்மளால அந்த அன்புக்கு மட்டும் அடிபணியாம இருக்க முடியல. ஏன்னா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? சோ இருந்துட்டு போது. நம்மளுடைய கேரக்டர் இதுதான். அதாவது நமக்கு நல்லத செஞ்சு பழக்கம். நம்மள ஏமாத்தி ஒருத்தன் சாப்பிடுறான். நம்மள ஏமாத்தி ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் அப்டின்னா, அவன் கடவுளுக்கு பதில் சொல்லுவான். அப்படின்னு கடவுள் மேல பாரத்த போட்டு வாழ்க்கைய வாழக்கூடிய மிதுன ராசிக்கு. தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்டின்னா, மிதுன ராசிக்காரங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்திருக்குன்னு சொல்றேன். ஏன்னா, அக்டோபர் மாதத்துல நெறைய கிரகநிலையோட மாற்றம் இருக்கு. முக்கியமா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதி ஆகுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி பாவங்கள் விலகுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ, அப்படி ஏதாவது நமக்கு நல்லது நடக்க போகுதா? இல்ல இந்த மாசத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய இடமாற்றத்தினால நமக்கு நல்லது நடக்க போகுதா? இல்ல நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்திருக்காங்க, அதன் காரணமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதா? சாதகமா இருக்கிறத நம்ம எப்படி சாதகமா இன்னும் அதிகப்படுத்திக்கலாம்? இல்ல ஏதாவது பாதகமா இருந்துச்சுனாக்கா, அதுல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்? எந்த தெய்வத்த நம்ம வழிபாடு செய்யணும்? நம்ம எப்படி பரிகாரம் செய்யணும்? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே, ஒரு தெய்வத்துடைய நாமத்த சொல்லலாமா? வேற யாரும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான வலுப்படுத்தக்கூடிய விதத்துல, ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்த சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. யார் ஒருத்தங்க உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதிய வழிபாடு செய்து, உங்க ராசி அதிபதியோடைய பலத்தை அதிகப்படுத்துறீங்களோ, உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அப்படிதான் மிதுன ராசிக்காரங்களே, புதன்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய ராசிக்கு அதிபதிய வலுப்படுத்த முடியும். அதை தாண்டி புதன் பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். ஓகேங்களா? தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். போகாத ஊருக்கு வழி சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? போக முடியாத ஊரு கூட புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டாக்கு வழி கண்டுபிடிக்க முடியும். அப்படிதாங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நான் சொல்றேன். உடனே மிதுன ராசிக்காரங்க யோசிப்பீங்க. அது எப்படிங்க நான் நம்ப முடியும்? எந்தெந்த விஷயம் எனக்கு நல்லதா நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன சொல்றது? சந்தேக கண்ணோட பார்ப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க. அதற்கு முன்னாடி ரத்தின சுருக்கமா பேசணும்னா, மிதுன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது கிரகங்களோட பேச்சினாலேயும், உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பினாலேயும் சாதகமா இருக்க போகுது. நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. மிதுன ராசிக்கு இந்த வருஷத்திலேயே வந்துட்டு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மிக சிறந்த மாதமா இருக்க போகுது. எல்லா காரியங்களும் நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடக்க போகுது. ஒரே வரியில சொல்லணும்னா, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. சகல விதங்கள்லயும் நன்மைகள் உண்டு. இப்ப வந்து மிதுன ராசிக்காரங்க யோசிப்பீங்க. சோ, ஏதோ ஒரு நல்ல காலம் நமக்கு அக்டோபர் மாதத்துல பிறக்க போகுதுன்னு. நிச்சயமா பிறக்க போகுதுங்க. தெளிவா இப்ப பார்க்கலாம். உங்க ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல. இருந்தாலும் நான் எப்படி பலன் சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, மிதுன ராசிக்கான பொது பலன்கள். மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கான பொது பலன்கள நம்ம பார்க்க போறோம். இதுவே உங்களுக்கு போதுமான தகவல் தாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். ஒரு 25% வச்சுக்கோங்களேன். முன்ன பின்ன இருக்கலாம். மத்தபடி மோஸ்ட்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும். சோ அது என்னென்ன? உங்க மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாங்க. மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறாங்க? அதையும் பார்த்துடலாம். மிதுனத்த பொறுத்தவரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். ஆக மொத்தத்துல 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சியை மிதுன ராசிய நம்ம சொல்லலாம். அடுத்ததா கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, ராசியில பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காரு. தைரிய, வீரிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உட்கார்ந்திருக்காரு. தைரியத்த குடுக்குறாரு. அப்படின்னா உங்களால எதுவுமே சாதிக்க முடியும். அடுத்த சுகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான். இவங்க 3 பேரும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்? அடுத்த பாகிஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானும், சனி பகவானும் வக்ரகதியில கூட்டணியில இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. அயன, சயன, போகஸ்தானத்துல நம்மளுடைய குரு பகவான் இருக்காரு. கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க இதுதான்.
அதுவே கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க, வரக்கூடிய 6/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அடுத்ததா 17/10/2024 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அடுத்ததா 23/10/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். அடுத்ததா மாசத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 25/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறார். ஆக மொத்தத்துல 5 கிரகங்களுடைய மாற்றம் இந்த மாசத்துல இருக்கு. இது இல்லாம 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாறுறாரு. ஓகேவா? சோ இதனால பலன்கள்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவங்க. தன்னை ஒருத்தங்க மதிக்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு இவங்க வேற லெவல்ல மரியாதை குடுப்பாங்க. ஆனா, அதுக்கு மாறா ஒருத்தங்க இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நெனைச்சாங்கனாக்கா, அவங்க நெனைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சனை பண்ற ஆளா நிப்பாங்க. பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்க நெனச்சா மட்டும் தான் நீங்க இவங்க கிட்ட பேச முடியும். இல்ல அப்டின்னாக்கா, எப்பேர்ப்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அதுதாங்க மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இரட்டையர்கள். இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இவங்கள தாண்டி மத்தவங்க பேசணும்னா, ஆகவே ஆகாது. இவங்க புடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னாக்க, நீங்க அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் ஏன் மிதுன ராசி இப்படி ஒரு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் தோல்வி அடையறதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்னதுதான். பாசம். பாசம் வைக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒரு மாதிரி. பாசம் வச்சுட்டாங்க அப்டின்னாக்க, இவங்களே கூட உங்க தலைய குடுத்துருவாங்க. "நீ வெட்டிக்கோப்பா, என் தலைய வெட்டிக்கோ" அப்படின்னு கூட நிப்பாங்க. அதுவே பகையாளின்னு வந்துட்டா, நீங்க உங்க தலையே வெட்டி குடுத்தாலும் இவங்களுடைய பகை மாறாது. ஓகேவா? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மிதுன ராசியோட குணநலங்கள். சோ உங்கள பொறுத்தவரைக்கும் சுருக்கமான பலன கேட்டப்போவே மிதுன ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டுருப்பீங்க. இப்ப நம்ம விரிவான விளக்கத்த பார்க்கலாமா? இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொடுக்கிறாரு. பேச்சுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்க போறீங்க. மத்தவங்களுடைய கருத்துக்கு வேற்றுமை ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, இவங்களுடைய பேச்சுக்கு இவங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் மத்தவங்க பேச முடியும். குறிப்பா மத்தவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா, அவங்களோட கருத்து நமக்கு ஒத்து வராம போகும். அது வீண் வாக்குவாதத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லாத நமக்கு மண்டை கொடைச்சல் தான். சோ அத விட்டுடுங்க. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் தொழில்லயும் சரி, வியாபாரத்திலயும் சரி, சுறுசுறுப்பா இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்றதுல வேகம் காட்டுவீங்க. வியாபாரம், தொழில பொறுத்தவரைக்கும் லாபம் நீங்க எதிர்பார்த்த மாரியே கிடைக்கும். ஆர்டர் தொடர்பான காரியங்கள்ல இத்தனை நாளா இருந்து வந்த தாமதங்கள் விலகி போகும். அந்த ஆர்டர் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். ஆர்டர் உங்களுக்கு தான். அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் வேலை பளு இருக்கும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம காரியவாதிங்க தான், கெட்டிக்காரங்க தான். இருந்தாலும் சில சமயங்கள்ல மத்தவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை இல்லையா? சோ உத்தியோக பணியில இருக்கிறவங்க, நீங்க உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னாக்க, மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கிறதும், சாய்க்காம போறதும் அடுத்தப்பட்ட விஷயம். பட் அனுசரியா நடந்துக்கோங்க. அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா, மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது, குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கும் நல்லதில்ல, குடும்பத்துக்கும் நல்லதில்ல. அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு குடுத்து அனுசரித்து போவது நல்லது. ஆக மொத்தத்துல மிதுன ராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னா, விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையா நடந்துக்கணும். சரின்னு படுதோ, தப்புன்னு படுதோ, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். எல்லா விதத்திலயும் நன்மை உண்டு. "நல்ல வேலைப்பா, நீ எதுவுமே பண்ணல" அப்படின்னு ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாவே, வரக்கூடிய பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை, மத்தவங்களால உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தன்னால சரியாயிடும். மேலும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க. அக்கறையும் தேவைப்படுது. அடுத்த பெண்கள பொறுத்தவரைக்கும், தேவையில்லாத இடங்கள்ல பேசுறத கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவான விஷயம். அத பத்தி தெரியாதவங்க கிட்ட, உங்களுடைய குணநலங்கள பத்தி புரியாதவங்க கிட்ட, நீங்க பேசுறதுல உண்மையாவே அர்த்தம் இருக்குது.
பலன் இருக்குது அப்படிங்கிறது புரியாதவங்க கிட்ட பேசுறது வீண் பேச்சா தான் போகும். அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வை கொடுக்குங்க. மேலும் அரசியல் துறையினருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. மேலிடத்துல உங்கள பத்தின மதிப்பும், மரியாதையும் கூடுங்க. இது தவிர்த்து அன்றாட வேலை செய்றவங்கல இருந்து, சொந்தமா தொழில் செய்றவங்க, தனியார் துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் ரீதியா பார்க்கிறப்போ, சகல விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான மாதமா தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதுல கவனமா இருக்கணும். ஏன்னா ஃப்ரெண்டு தான, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான, அந்த மாதிரி நெனச்சுக்கிட்டு நீங்க வந்து நல்ல முறையில தான் உதவி செய்வீங்க. அந்த உதவியும் உங்களுக்கு உபத்திரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பலியாடா ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சூதானமா இருங்க. அடுத்ததா படிப்ப பொறுத்தவரைக்கும், பாடங்கள படிக்கிறதுல மட்டும் தீவிரம் காட்டுங்க. வெற்றி உண்டு. மேலும் நீங்க எடுத்த காரியத்த திறமையா செய்து முடிக்க பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில், வியாபாரம் நல்லபடியா நடக்கும். முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு வரும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். மேல் அதிகாரியும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அத சமாளிச்சு விடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வதன் காரணமா வெற்றி உண்டு. பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை இருக்கு. தொழில்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, அம்பாளுக்கு வெள்ளை நிற பூவுல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் செய்யலாம். குறிப்பா செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூவினால அர்ச்சனை செய்வதன் காரணமா வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டம் நிலைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் மற்றும் புதன்க. இப்ப வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கான அக்டோபர் மாதத்தின் பொது பலன்கள். இப்ப நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்களா? மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும், சின்ன விஷயத்துல கூட நீங்க அதிகமா ஈடுபாடோட செஞ்சீங்க அப்படின்னாக்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக வெற்றியும், லாபத்தையும் கொடுக்கும். மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்குங்க. அடுத்து அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு அதீத நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம். மனசுக்கு அப்பப்ப கொஞ்சம் நெருடல் வந்து போகும். ஏன்னா, சுத்தி இருக்கிறவங்க உங்கள வீழ்த்தணும்னு ஒரு சில வேலைகள பார்ப்பாங்க. முக்கியமா உங்க மனசுக்கு கஷ்டத்த கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அத பத்தி எதுவும் கவலைப்படாம, உங்களுடைய செயல்பாடுகள தீர ஆலோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்க, எல்லா விதங்களையும் நன்மை உண்டு. யாராலயும் உங்கள வீழ்த்த முடியாது. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அத நீங்க சமாளிச்சிருவீங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலயும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் அக்கறை செலுத்துங்க. முக்கியமா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலயும் கவனம் தேவை. எந்த ஒரு நேரத்திலயும் சரிங்க. பொருளாதார நிலை யார் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கோ, அவங்க அந்த சமயங்கள்ல ஆரோக்கியத்தின் மீதும் அதிக அக்கறை வைக்கணும். முக்கியமா நமக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி. சரிங்களா? சின்னதா உடல் உபாதைகள நாம உணர்ந்தாலும் சரி, உடனடியா அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். இந்த மாசம் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் பழகுறப்போ எச்சரிக்கையுடன் பழகுவது ரொம்ப நல்லது. அவங்கலாம் என்னப்பா நம்ம ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஓவரா இடம் குடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம். பார்த்து சூதானமா பழகுங்க. பழகவே வேண்டாம்லாம் சொல்லல. எச்சரிக்கையா பழகுங்க. அடுத்ததா கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸு, கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, பண ரீதியான விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம பாட்டுக்கு நம்பி குடுத்துருவோம். வாங்குனவங்க நல்லா இருப்பாங்க. குடுத்த நம்ம தேவைக்கு அவங்க கிட்ட நடந்து போனாலும் சரி, இல்ல கெஞ்சி கேட்டாலும் சரி, பணத்துல வந்துட்டு பகை உண்டாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இல்லன்னே சொல்லிடுவோமே! ஓகேங்களா? உங்ககிட்ட வந்து உண்மையாவே பண ரீதியா ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அப்டின்னாக்கா, அது அவங்களுக்கு உண்மையாவே தேவதானா? அவங்க கிட்ட உண்மையாவே சோர்ஸ் இல்லையா? நம்ம குடுத்து உதவணுமா? அப்படின்னு நெறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் வேணான்னு தான் சொல்லுவேன். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோக பணியில இருக்கிறவங்க மேல அதிகாரிங்க சொல்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னாவே போதும் நன்மை உண்டு. நிலுவையில உள்ள பணமும் உங்க கைக்கு வந்து சேரும்.
அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. சந்தோஷம் நிலைச்சு நிக்க போகுது. பணம் வருவது அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலப் போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்களுக்கு வம்படியா போயிட்டு உதவி செய்யாதீங்க. இதனால உங்களுடைய உதவி அப்படிங்கிறது உபத்திரமா மாறும். வீண் விரோதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உதவின்னு ஒருத்தங்க கேட்டாவே நீங்க வந்துட்டு யோசிச்சு தான் பண்ணணும். இதுல நீங்களா வழிய போயிட்டு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க, அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, பெருமாளை வணங்கி வர முன்ஜென்ம பாவம் கூட நீங்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். முக்கியமா பெருமாள வழிபாடு செய்ய புதன் மற்றும் சனிக்கிழமைகளை பயன்படுத்துங்க. அவர வழிபாடு செய்யறப்போ துளசி மாலை இட்டு வழிபாடு செய்யுங்க. அர்ச்சனை செய்யறப்போ துளசியால அர்ச்சனை செய்வது சிறப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாசத்துல 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி. அதுவே சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா 11, 12, 13. இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாவே அந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கணும்? வீண் வாக்குவாதம் யார்ட்டயும் பண்ணக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. தொலைதூர பயணம் போகக்கூடாது. தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசா எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்கூடாது. முதலீடு பண்ற விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, தீர ஆலோசித்தான் முடிவெடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த நாள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்காம தவிர்ப்பது சிறப்பு. சோ எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்க ஊதா நிறம். அதிர்ஷ்டமான எண் 1. கூடுதலா பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்கள்ல நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க. நல்லதே நடக்கும். ஆக மொத்தத்துல 100க்கு 100% இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லா விதங்களையும் நல்லதாவே இருக்க போகுது. நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டும். வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தங்களே.